வெல்கம் டு த ஷோ பாலிடிக்ஸ் டாக் வித் பிரியா. தமிழ்நாடு சட்டப்பேரவையோட மழைக்கால கூட்டத்தொடர் அக்டோபர் 14ஆம் தேதி தொடங்குது. அதாவது கடந்த 2021 தேர்தல் அப்போ நாங்க ஆட்சிக்கு வந்தா சட்டப்பேரவையை 100 நாளுக்கு நடத்துவோம் அப்படின்னு திமுக தேர்தல் அறிக்கையில உதாரி விட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அதுல பாதி நாள் கூட சட்டப்பேரவை நடக்கல. பத்தாவதுக்கு இது நாங்க லைவா டெலிகாஸ்ட் வேற பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தமிழக சட்டப்பேரவையில இந்த வருஷத்துக்கான முதல் கூட்டம் எப்ப நடந்துச்சுன்னா ஜனவரி மாசம். அதுக்கப்புறமா மார்ச் 14ஆம் தேதி 2025-2026க்கான நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அதுக்கு அடுத்த நாள் வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா ஏப்ரல் 30 வரைக்கும் பட்ஜெட் மீதான விவாதம் தான் நடந்துகிட்டே இருந்துச்சு. சட்டப்பேரவை விதிப்படி 6 மாசத்துக்கு ஒரு தடவையாவது சட்டப்பேரவை கூட்டம் அப்படின்றது நடக்கணும். அதுபடி பார்த்தா இந்த கூட்டத்தொடரை இந்த மாசம் நடத்தியே ஆகணும். இந்த மழைக்கால கூட்டத்தொடரை 4 நாட்கள் தான் நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க தமிழக அரசு. அந்த 4 நாளுமே எதுக்கு அப்படின்றது பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல முதல் நாள்ல 8 எம்எல்ஏக்கள் இறந்து போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக முதல் நாளை ஒதுக்கியிருக்காங்க. இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றி முதல் நாளை முடிச்சிடலாம் அப்படின்னு கணக்கு பண்ணி வச்சிருக்காங்க.